தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். அன்பில் பரலோக பிதாவே, அருமையான நேரத்துக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே, இப்பொழுதும் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமாக. அல்லேலூயா. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலே இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் பார்க்கும் பொழுது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். சரியா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தையா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வார்த்தை நமக்கு எப்படி தான் பார்க்கலாம், கேடகமாக என்ன செய்யலாம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த சாமியல் சொல்றாரு. அப்போ நம்மளை தோற்கடிப்பதற்கு, நம்மளை வீழ்த்துவதற்கு எதிரி என்ன செய்வான்னா, நிறைய உபாய தந்திரங்களை என்ன செய்வான், செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த எதிரியை நாம் வீழ்த்த வேண்டும். அப்ப நம்முடைய பலத்தினாலே நாம் அவனை என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. அவனை வீழ்த்துவதற்கு நமக்கு என்ன தேவை, அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு நமக்கு என்ன வேணும்னா, கர்த்தருடைய வசனம் நமக்கு தேவை. அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் நமக்குள்ள முதலாவது இருக்கும். தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்கும். தேவனுடைய வசனம் நம்மளை பலப்படுத்தும். தேவனுடைய வசனம் நம்மளை உருவாக்கும். தேவனுடைய வசனம் நம்மளை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய வசனம் நம்மளை வழி என்ன செய்யுமா, சுத்தமாக்கும். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லப்படுது. நிறைய காரியங்களை சொல்ல வார்த்தை கொடுத்து. சரியா? அப்போ அங்க வாசிக்கப்பட்ட வசனத்துல தேவனுடைய வழி உத்தமமானது. இப்ப கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணுதாமா, அது புடமிடப்பட்டது சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வசனம் எங்க இருக்கு, புடமிடப்பட்ட வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம அப்படியே சங்கீதத்துக்கு வாங்களேன். சங்கீத புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க சொல்லப்படுது. சங்கீதம் 12:6 வாசிக்கிறேன். அங்க சொல்லப்படுது பாருங்க. சங்கீதம் 12:6 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் மண் குகையில் 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த, சொல்லுங்க, சுத்த. அப்ப இது என்ன வார்த்தை, இது என்ன வார்த்தை, இது என்ன வார்த்தை, சுத்தமான வார்த்தை. என்ன வார்த்தையாமா, சுத்தமான வார்த்தை. அப்ப இங்க சொல்லப்படுது, தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் முறுக்கி. அப்போ வெள்ளி எங்க எடுப்பாங்க, வெள்ளி எங்க எடுப்பாங்க, வெள்ளி தங்கம் எங்க எடுப்பாங்க, சொல்லுங்க, வெள்ளி தங்கம் எங்க எடுப்பாங்க, குகையில் எடுப்பாங்க, மண்ணுக்குள்ள எடுப்பாங்க. பல அடி ஆயிரத்துக்குள்ள எங்க இருக்குமா, அந்த வெள்ளியும் தங்கமும் அப்புறம் வைரம் கிடைக்கும், கிடைக்கும். இதெல்லாம் எப்படி அப்படியே நம்ம போட முடியாது. இது என்ன செய்வாங்கன்னா, சுத்தமாக்குவார்கள் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய காதுகளிலே, உங்களுடைய காதுகளிலே தங்கம் போடணும்னா அதை சுத்தமாக்குவாங்க, வெள்ளி போடணும்னா சுத்தமாக்குவாங்க. அப்போ ஒரு அழிந்து போகிற பொருளை அவங்க சுத்தமாக்கி விலையில் பெற்ற ஒரு கருத்துக்காக சேல்ஸ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை எங்க சொல்லப்படுது பாருங்க. கர்த்தருடைய சொற்கள் மண்புகையில் 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தை முதல்ல அங்க என்ன சொல்லப்படுது, கேடகமாக இருக்கிறதா. என்ன இருக்காமா, கேடகமாக இருக்கிறது, நம்மளை பாதுகாக்கிறது, நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிறது, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு பார்க்க. ரெண்டாவது, இந்த வார்த்தை எப்படி சுத்தமான வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய ஸ்கூல் புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு இதுக்கு வாசிக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கு இல்லையா? இல்லையா? அதை நம்ம வேகமாக வாசிக்கலாம். ஆனா இதை என்ன செய்ய முடியாது, இதை என்ன செய்ய முடியாது, வேகமாக வாசிக்க முடியாது. ஏன் வேகமாக வாசிக்க முடியாதுன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை சுத்தமான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க ஆண்டவர் சொல்ல பாருங்க. 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை
என்ன இருக்குதாமா? எதை தெரிவிக்குதாமா? கண்களை தெரிவிக்கிறமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. இங்க கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதாமா? தூய்மையா இருக்குதா, பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல, நம்முடைய கண்களை என்ன செய்யலாமா? தெளிவாக்குகிறதா. அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் நாள்தோறும் நான் வாசிக்கும் பொழுது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் நாள்தோறும் நான் தியானம் செய்யும் பொழுது, அது என்ன செய்யலாம்? என் வாழ்க்கையை மாற்றுகிறது, என் பாதையை மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, என்னுடைய கண்களை என்ன செய்யலாமா? தெளிவாக்குறது. அப்படி கண்கள் எப்படி நான் தெளிவாக பார்க்கிறேன், நான் தெளிவாக நடக்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? அப்படின்னா என் கண்கள் பாவங்களை பார்க்காதபடிக்கு, இச்சையான காரியங்களை பார்க்காதபடிக்கு, அந்த பொருள் இருக்குன்னு வச்சுக்கலேன், அந்த பொருளை நான் இச்சையாய் பார்த்தோம்னா அது பாவம் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த பொருளை எப்படி பார்க்கணும்? ஒரு சாதாரண ஒரு பொருளா பார்க்கணும். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அந்த கர்த்தருடைய வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்ததுன்னா, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்ததுன்னா, என் கண்கள் எப்பொழுதும் நாம் எப்பொழுதும் தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்ம கண் கெட்டதா இருந்தா சரவணம் இருக்குமா? கெட்டதா மத்தியில வாசிக்கலாம் அல்லவா? அப்பனா என் கண் கெட்டதை பார்த்தா, என் கண் அசிங்கமானதை பார்த்தா, என் கண் பாவங்களை பார்த்தா, என் கண் அசிங்கமான காரியங்களை பார்த்தா, அப்ப அந்த 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 பாவம் என்ன செய்யும்? என்னுடைய இருதயத்துக்குள்ள போகும். அப்ப என் இருதயத்துல போகும்போது அதையே என்ன செய்வேன்? சிந்தித்துக் கொண்டிருப்பேன், அதையே யோசித்துக் கொண்டிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது பாருங்களேன். வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவா இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்குமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தை எப்படி இருந்தா மாட்டல? எப்படி இருந்தாமா? தேனிலும் ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய். முதலாவது இந்த வார்த்தை நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளை கேடகமாக இருக்கிறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நம்மளை பலப்படுத்துறது வார்த்தை. அடுத்து பார்க்கிறோம், இந்த வார்த்தை சுத்தமான வார்த்தை. அப்ப சுத்தமான வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை சுத்தமாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு அசுத்தமான புக் எடுத்த வாசிக்க வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? அசுத்தமா ஆகும். என் பார்வை அசுத்தமா இருக்கும், என் சிந்தை அசுத்தமா இருக்கும், என் இருதயம் அசுத்தமா இருக்கும். அப்போ நாம் இந்த பரிசுத்தமான இந்த வேத பக்கத்தை நாள்தோறும் வாசித்தோம்னா என் கண்கள் தெளிவா இருக்கும், என் ஆத்மா தெளிவா இருக்கும், என் சரீரம் பரிசுத்தமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணுமா? வாசிக்கணும், தியானிக்கணும், அதுமாதிரி நடக்கணும், கை கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி 4 வாசித்தோம் வாசிங்க. எப்படி 4ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிக்கல. அங்க சொல்லப்படுது, இந்த வார்த்தைக்கு தான் ஜீவனும் வல்லமையும். வாசிங்க. எப்படி 4:12 வாசிக்க சீக்கிரமா. வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஜீவன் வரும், வல்லமை இருக்கும். அது மாத்திரமல்ல, எனக்கு எங்கெல்லாம் சோர்வா இருக்கோ, எனக்கு எங்கெல்லாம் பெயினா இருக்கோ, அந்த வார்த்தை அங்க போகும்பொழுது எல்லாம் வல்லமை. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் இருதயத்தின் யோசனைகளை என்ன செய்யலாமா? அது ஆராய்ந்து பார்க்கலாம். நான் என்ன யோசிக்கிறேனோ அது என்ன சொல்லும்? இந்த வசனம் என்னோட பேசும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சொல்லப்படுது, இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாமா? மதுரமுள்ள வார்த்தை. என்ன வார்த்தையாமா? மதுரமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நான் அந்த தேவனுடைய வார்த்தையை நான் கடமைக்காக வாசிச்சோம்னா அது கஷ்டமா தான் இருக்கும். ஏதோ வாசி சொல்றாங்க, வாசி
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி கண்டுபிடிப்போம்? கசப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? கசப்பு இனிப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? எங்க வைப்போம்? இப்ப ஆரம் மிட்டாய் எங்க வைப்போம்? நாக்கில் வைப்போம். இது கசப்பு இருக்கா புளிப்பு இருக்கா நாக்கு சொல்லுமா சொல்லாதா? அப்படித்தானே? அதே போலதான் இது நம்ம வாசிக்க வாசிக்க, இதை தியானிக்க தியானிக்க, இதை நேசிக்க நேசிக்க இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கு எப்படி மாறலாமா? மதுரமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அது அடுத்த வாசிக்கல, எந்த வருஷம் வாசிக்கல? சங்கீதம் 119 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். அங்க சொல்ற சங்கீதக்காரன் வாசிக்க 119 50 வசனம் வாசிக்க. 119 அதுவே 49 வாசிக்க. 40 வாசிக்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்திரளும். அடுத்த வாசிக்க. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. நல்லா கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் ரெண்டு வேலை செய்யுங்க. முதலாவது வசனம் என்ன கொடுக்குதுன்னா ஆறுதல் கொடுக்குது. எப்படி ஆறுதல் கொடுக்குதுன்னா, நான் துன்பத்தோடு இருக்கும் பொழுது, சோர்வோடு இருக்கும் பொழுது, வியாதியோடு இருக்கும் பொழுது, பலனோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு என்ன கொடுக்குதுன்னா ஆறுதல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் என்னதான் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் மறைஞ்சு போயிடும். ஆனா தேவன் கொடுக்கிற அந்த ஆறுதல், இந்த வசனம் கொடுக்கிற ஆறுதல் ஒரு நாள் மறைஞ்சு போகாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை ஒரு விருப்பத்தோட வாசிக்கலாம். இப்ப நம்ம நிறைய இப்போ நம்ம கடைக்கு போற என்ன செய்வோம்? எனக்கு பிடிச்ச பொருளை நான் வாங்குவோம். பிடிச்ச பொருளை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு, நான் வாங்குறேன். அதே போலதான் நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை விருப்பத்தோட வாசிக்கணும். இந்த வேத வசனத்தை நான் விருப்பத்தோட தாகத்தோட வாசிக்க வாசிக்க நீ என் வாழ்க்கையில ஆறுதலை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உயிர்ப்பித்தது என்ன அர்த்தம்? என் பலவீனத்துல என்னுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் சோர்வு வருதோ அப்போ இந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை உற்சாகப்படுத்துகிறது, என்னை வாழ வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன். அடுத்தது வார்த்தை என்ன செய்து பாருங்களேன். வாசிக்கலாமா? சங்கீதம், அதே சங்கீதம் 119 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். அதே 119 சங்கீதம் 89 வாசிங்க. 89 வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வாசிங்க வாசிங்க. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. பூமியை உறுதிப்படுத்தி உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி சமஸ்தமும் உம்மை சேமிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழுது போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். ஏன்னா அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். அப்படின்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது இந்த வார்த்தை என்ன வார்த்தையா? மாறாத தேவனுடைய வசனம். மாறாத தேவனுடைய வசனம். எல்லாம் மாறி போயிடலாம். இந்த வானம் மாறி போயிடும், பூமி மாறி போயிடும், தேவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் மாறி போயிடும். ஆனா ஒரு வார்த்தை என்ன செய்யாது? மாறாது. வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு ஒழுங்கா சொல்லப்படுது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நியாய பிரமாணத்தை ஆகிலும் அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்ற வந்ததை கர்த்தர் சொல்றாரு. நல்ல கவனிங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும்
ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எது உலர்ந்து போனாலும் இது என்ன செய்யாது? இது என்ன செய்யாது? உலர்ந்து போகாது. அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா இது 40 தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. பரிசுத்தமான வார்த்தை, மாறாத வார்த்தை. இந்த உலகம் மாறி போயிடும், நம்மளை நேசித்தவங்க மாறி போயிடுவாங்க, எல்லாம் மாறி போயிடும். ஆனா தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை ஒரு நாள் மாறாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க யோசிக்கலாம், நம்ம ஒருவேளை நிறைய நண்பர்கள் கூட நம்மளை விட்டு மறந்து போயிடலாம், நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடலாம். நிறைய சொல்லுவாங்க, நான் உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் எல்லாம் வாய்ப்பு. ஆனா ஒரு காலகட்டங்கள் வரும்போது என்ன செய்வாங்கன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அது பிரியாத ஒரே ஒரு பொருள் இதுதான் இந்த வேத வார்த்தை. இந்த மாறாத தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிறது. இன்னொரு வாசிக்கலாமா? ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு சிலருக்கு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம். புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல்லிட்டு யாரு புல்லு? புல்லு யாரு? நம்ம தான் புல்லு. அதுக்கெல்லாம் வாசியே இலவசன வாசி. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல். போது நாம தான் புல்லாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சொல்றது பாருங்க, புல் உலர்ந்துரும் பூ உதிரும். ஆனா தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் என்ன செய்யுமா? என்ன செய்யுமா? சொல்லுங்க. என்ன செய்யுமா? நிற்கும், நிலைத்து நிற்கும், மாறாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. காலையில ஒரு செடி முளைச்சி பூ பூக்குது, காலையில அப்புறம் பார்த்தா என்ன சொல்லுங்க, சாயங்காலம் வாடி போகுது. அது இருக்க இடமே தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் நம்மளை நேசிக்கிறதுனால, நம்ம மேல அவர் அன்பு வைக்கிறதுனால இன்றைக்கு நம்மளை அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சொல்லப்பட்டு பாருங்க, அவருடைய வசனம் என்றைக்கும் நிற்கும், அவர் வசனம் மாறாது. எது மாறி போனாலும், எது அழிந்து போனாலும், இந்த உலகமே எல்லாம் போனாலும், இந்த கர்த்தருடைய வார்த்தை எந்த மனுஷனும் அழிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை பலப்படுத்துகிற வார்த்தை, இந்த வார்த்தை நம்மளை உருவாக்குகிற வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வாசி. இந்த வார்த்தை என்ன செய்யுமா? நம்மளை ஆசீர்வதிக்குமா? வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 8ஆம் வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை என்ன செஞ்சா நம்மளை என்ன செஞ்சா ஆசீர்வதிக்கிற. வாசிங்க. யோசுவா 1:8 வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. நல்லா கவனிங்க. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய். அப்பொழுது ரெண்டு காரணம் பாருங்க. நீ இது வசனத்தை தியானிச்சீங்கன்னா, இந்த வார்த்தை நடந்தீங்கன்னா, சொல்லப்படுது இரவும் பகலும் தியானிக்கணும். ஆனா தியானிச்சாலும் எப்படி மாறுவீங்க? முதலாவது, கர்த்தர் உன் வழியை வாய்க்கப்படுவார், கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வருங்காலங்களை ஆசீர்வதிப்பார், உன் தேவையெல்லாம் சந்திப்பார். அது மாத்திரமல்ல, நீ புத்திமானாய் மாறுவாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அடி முட்டாள், ஒரு அடி முட்டாள், அவன் ஒண்ணுமே தெரியாது, ஸ்கூலுக்கு போறான், ஆனா முட்டை மார்க் வேணும். ஸ்கூலுக்கு போறான், பார்த்துட்டு அடி வாங்கலாம், ஆனா ரசிக்கப்படுற பிறகு இத வாசித்தானா அந்த அடி முட்டாள் எப்படியா இருக்கான்? புத்திமானமாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன செய்யனா நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்குது, உங்களையும் ஆசீர்வதிக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம தேவனுடைய பிள்ளை இருக்கிறாங்க, ஆனா
வருவாங்க, ஆண்டவரை ஆராதிப்பாங்க, வார்த்தைகளை கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இந்த வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. இந்த வார்த்தைப்படி நடந்தா மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வசனம் நம்மளை நாள்தோறும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறாங்க. சொல்லப்படுது பாருங்க. அங்க யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ இதெல்லாம் என்ன செய்யுமா, கவனமா இரு, அதை தியானி. அது மாத்திரமல்ல, நீ தியானிச்சேன்னா, அதை கடைபிடிச்சேன்னா, இந்த வசனம் வாய் விட்டு பிரியாம இருக்குதுன்னா நீ எப்படி இருப்பாருமா, ஆண்டவர் ஊழியத்தை வாய்க்கு பண்ணுவார், வழியை வாய்க்கு பண்ணுவார், உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவார், உன் தேவைகளை சந்திப்பார். அது மாத்திரமல்ல, நீ நாள்தோறும் புத்திமானாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டம் நம்ம யோசிச்சு பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நாட்குள்ள கர்த்தரோட வருகை வரும்னு வச்சுக்கலேன். அப்போது வசனம் எனக்குள்ள இருக்கும் பொழுது என்ன உபத்திரவங்கள், இந்த பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் இந்த வார்த்தை எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது வசனம் நமக்கு என்ன கொடுக்குது பாருங்களேன். வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். அங்க ஏசப்பா சொல்றத பார்க்கலாமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போமா? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டுகிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அடுத்து இந்த வார்த்தை பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசி என்ன உண்டாமா, நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னு அர்த்தம், மறுவாழ்வு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறுவாழ்வு என்ன அர்த்தங்க? மறுவாழ்வு என்ன அர்த்தம்? நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்? பாவியா இருந்தேன். எப்படி இருந்தேன்? பாவியா இருந்தேன், தூரமா இருந்தேன். அப்போ கெட்ட பாருங்க போல தூரமா கிடந்தேன், பாவத்துல போட்டு கிடந்தேன். ஆனா இந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது, இந்த வார்த்தையை பரிசுத்தப்படுத்துறது, இந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன், அது பிதாவை விசுவாசித்தேன். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? மறுவாழ்வு பெற்றிருக்கிறேன். அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்துல மறுவாழ்வு பெற்றிருக்கிறேன். ஆனா ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நான் நித்திய காலமாய் நான் அவரோட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப இருப்பேன்னா இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, யாரெல்லாம் பிதாவை நம்புறோமோ, யாரெல்லாம் இயேசுவை நம்புறோமோ, யாரெல்லாம் பரிசுத்தரை நம்புறோமோ, இந்த பிதா குமாரன் பரிசுத்த மூன்றையும் நம்பினீங்கன்னா எங்க போயிடலாம்? எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். பிதா மட்டும் போதும், இல்ல இயேசு மட்டும் போதும், இல்ல மூன்றையும் விசுவாசிக்கணும். மூன்றையும் விசுவாசிக்கிறவன் தான் எங்க போக முடியும்? மரணத்தை விட்டு நீங்கி எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்களேன். அதே யோவான் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க சொல்லப்படுது 31-32 வாசிங்களேன். இயேசு தம்மை விசுவாசித்த நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும் என்றார். அல்லேலூயா. அடுத்தது இந்த வசனத்துல நீங்க நிலைத்திருந்தா யாரா இருப்பீங்க? அவருடைய சீஷரா மாறுவீங்க, சீசியா மாறுவீங்க. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு கேடகமாக இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கு சுத்தமான வாழ்க்கையை கொடுக்கிறது. இந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் மாறாத தேவனுடைய வசனம். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் என்னை ஆசீர்வதிக்கும், என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுறவர்கள இந்த சத்தியத்தின் அறிவில் சத்தியம் என்ன செய்யும்? விடுதலை. அப்ப இந்த வசனத்தை நீங்க அறிந்து கொள்ள இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள இந்த வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ள உங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் விடுதலையோ அங்கெல்லாம் விடுதலையா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் உங்களுக்கு விடுதலை, உங்க சிந்தையில விடுதலை,
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாட்களும் இந்த வார்த்தையின்படி நீ நடக்கும் பொழுது வசனம் சொல்லப்படுகிறது, இந்த வசனம் உனக்கு கேடகமா இருக்கிறது, உன்னை பாதுகாக்கும். எல்லா கொள்ளை நோய்க்கும், எல்லா தீமைகளுக்கும், எல்லா அந்தகார ஆவிகளுக்கும், எல்லா பிசாசுடைய கிரிகளுக்கும் ஆண்டவர் குடும்பத்தை உன்னை செய்வார், பாதுகாப்பார். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ஒரு சுத்தமாக்கும், வாழ்க்கை சுத்தமாக்கும், பாதைகளை சுத்தமாக்கும், சிந்தைகளை சுத்தமாக்கும், பாதை சுத்தமாக்கும். அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த வசனம் உயிர்ப்பிக்கும். எங்கெல்லாம் ஒரு வாழ்க்கையில் சோர்வு இருக்கும், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உயிர்ப்பிக்கும். அடுத்தது பார்க்கும் பொழுது இது மாறாத தேவனுடைய வசனம். எது மாறி போனாலும், இந்த உலகமே மாறி போனாலும், கெட்ட கிழமை மாறி போகலாம், பிள்ளைங்க மாறி போகலாம், யார் மாறினாலும் இந்த வசனம் மாறாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆசீர்வதிக்கும் தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை கண்டவர் வாசிப்பாயானால், தியானிப்பாயானால், கடைபிடிப்பாய், நடப்பாயானால் நீ வழியை கத்தல் வாய்க்கப்படுவார், புத்தியமான இருப்பாய். இந்த வசனம் கொஞ்சம் உயிர்ப்பிக்கும், நீ நடத்தும். ஆமென் அல்லேலூயா. அப்படி எழுதிப்போம் அந்த சம்பவத்தில். இப்போ கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க ஒரு ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் வார்த்தை நாங்கள் கேட்ட ஆண்டவரே, ஏசப்பா வார்த்தை